இறை இயேசுவில் அன்பிற்குரிய திருத்தல பங்கு தந்தை அவர்களே, பாசமுள்ள இறை மக்களே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுக. பாஸ்கா காலம் 6வது ஞாயிறு திரு அவையானது இன்று நம்மை அழைத்து கிறிஸ்துவினால் நமக்கு தரப்பட இருக்கும் துணையாளரை பற்றி கிறிஸ்து நமக்கு போதிக்கின்ற அருமையான பகுதி. இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான அடிப்படையான கருத்து என்னவென்றால், தூய ஆவியார் யார்? அவர் திரு அவையில் ஆற்றுகின்ற பணி என்ன? மூன்றாவதாக, அவர் எவ்வாறு நமது தினசரி வாழ்க்கையில் நம்முடன் இருந்து வழிகாட்டி நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் தந்து கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக மாற வழி அமைக்கின்றார் என்ற இந்த 3 அடிப்படையான கருத்துக்களை இன்றைய வாசகங்கள் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம், பிலிப் சமாரிய மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும் சமயத்திலே ஆவியினால் நிரப்பப்பட்டவராக நல்ல முறையில் போதிக்கவும், அதன் மூலமாக அவரது வார்த்தைகளை கேட்ட அனைவரும் மனமாற்றத்தை பெறவும், மனமாற்றத்தை பெற்ற கிறிஸ்தவர்களாக மாறிய அவர்கள் தூய ஆவியினால் நிரப்பப்பட பேதுருவையும் யோவானையும் இறைவன் அங்கு ஆவியின் மூலமாக அனுப்புகின்ற ஒரு நிகழ்வை நாம் கண்டோம். போதிப்பின் தன்மை மனமாற்றத்தில் இருக்கின்றது. மனமாற்றத்தை பெற்ற எவரும் எடுத்துக்காட்டான நற்செய்தியின் மக்களாக வாழ முதல் வாசகம் நம்மை அழைக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பேதுரு நம்பிக்கையாளர்களுக்கு போதிக்கும் சமயத்திலே கடவுளின் பயத்தை ஆவியின் மூலமாக பெற்றவர்களாக நீங்கள் வாழ்ந்து எதிர்ப்புகள், போராட்டங்கள் இவைகளுக்கு மத்தியில் கனிவோடு பணிவோடு கிறிஸ்துவின் நற்செய்தியின் அன்பு மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றீர்கள் என்ற ஒரு அழைப்பையும் நமக்கு தருகின்றார். இன்றைய நற்செய்தியின் பகுதியானது இரா உணவின் கிறிஸ்து கொடுத்த போதனையின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. தன்னுடன் 3 வருடங்களாக பயணித்த சீடர்களுக்கு தான் அவர்களை விட்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாளரை ஒருவர் இறைவனிடமிருந்து பெற்று தருவேன் என்று கூறி, அந்த துணையாளர் அவர்களை எல்லா வகையிலும் உண்மையில் நடத்துவார் என்ற ஒரு வாக்குறுதியை தருகின்றார். ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இந்த தூய ஆவியார் எவ்வாறு நம்மில் செயலாற்றுகின்றார் என்ற ஒரு அடிப்படையான சீரிய எண்ணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். முதலிலே இந்த தூய ஆவியார் செயலாற்றும் விதம் இயேசுவின் போதனைகளை தெளிவுபடுத்தி நமது கிறிஸ்துவ நம்பிக்கையில் ஆழமுற்று வாழ்க்கையை வாழவும், போதனைகளை தெளிவுபடுத்தி நம்பிக்கையில் ஆழமாக நமது வாழ்க்கையை அமைக்கவும், இரண்டாவதாக இறை நம்பிக்கை பெற்ற நாம் அனைவரும் அதை எதிர்ப்புகள், துன்பங்கள் மத்தியில் பேணி காத்து வளர்க்கவும், மூன்றாவதாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக நற்செய்தியிலே கேட்டபடி அன்பின் மக்களாக வாழவும் துணையாளர் தூய ஆவியானவர் இந்த 3 வகையிலே நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்பதை உணர நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேலை நகரை நோக்கி வந்திருக்கும் நாம் அனைவரும் இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எத்தகைய எண்ணத்துடன், எத்தகைய உள்ள மனப்பான்மையுடன் வந்திருக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான நல்ல கிறிஸ்துவர் சென்னை நகரிலே
எடுத்துக்காட்டான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்பவர். தினந்தோறும் தவறாமல் வேளாங்கண்ணி அன்னை, பெசன்ட் நகரிலே குடியிருக்கின்ற வேளாங்கண்ணி அன்னையை சந்திக்கக்கூடியவர். அவரை பார்த்து நான் ஒரு சமயத்திலே ஒரு கேள்வி கேட்டேன். பெசன்ட் நகருக்கு வேளாங்கண்ணி அன்னையை சந்திக்கும் நீங்கள் அந்த அன்னையின் செல்லும் பொழுது நீங்கள் பக்தனாக செல்லுகின்றீர்களா அல்லது சீடராக செல்லுகின்றீர்களா? இதே கேள்வியை தான் இன்று உங்களிடம் நான் கேட்கின்றேன். பக்தராக செல்லுகின்றீர்களா, சீடராக செல்லுகின்றீர்களா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைவுரையின் துவக்கத்திலே குருக்களும் ஆயர்களும் ஆற்றும் பொழுது இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே என்று கூறுவார்கள். அங்கு வித்தியாசம் நமக்கு நன்றாக புரியும். பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் உரிய அந்த வேறுபாடு. தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட எவருமே சீடராகத்தான் இருக்க முடியுமே ஒழிய பக்தராக இருக்க முடியாது. இதற்கு 3 வகையான வேறுபாடுகள் இருக்கின்றதையும் அதையும் நான் சுட்டி காட்டுகின்றேன் இந்த மறையுரையிலே உங்களுக்கு. முதலிலே, இறை உறவில் பக்தன் எத்தகைய நிலையில் தன்னுடைய உறவை இறைவனோடு ஏற்படுத்துகின்றான் என்றால், பக்தன் தேவையில் இறைவனை நோக்கி வருகின்றான். இன்றைக்கி கூட எத்தனை பேர் இங்கே வந்திருக்கவங்கெல்லாம் தேவையில் விண்ணப்பங்களை கொடுக்க வந்திருப்பீங்க, உண்மைதானே? இல்லாட்டி மாதாவை பார்க்க வர மாட்டீங்க. பல சமயங்களில் நாம் பக்தர்களாக வருகின்றோம், தேவையில் இறைவனை நாடி வருகின்ற மக்களாக வருகின்றோம். ஆனால் சீடன் இறைவன் மட்டுமே எனக்கு தேவை என்று வாழுகின்றவன். தேவையில் வருகின்றவன் பக்தன், இறைவனே தேவை என்று எண்ணுகின்றவன் சீடன். இன்றைய முதல் வாசகம் இதற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. இந்த முதல் வாசகத்திலே பிலிப்பு தன்னை தேடி வந்தவர்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் சுகத்தையும் தருகின்றார். தீய ஆவியின் ஆதிக்கத்தால் இருந்தவர்களுக்கு விடுதலை தருகின்றார். முடக்குவாதம் நோயுற்றோர், கால் ஊனமற்றோர் இவர்களுக்கு சுகம் தருகின்றார். இந்த சுகங்களையும் தேவைகளையும் பெற்ற அவர்கள் உடனே பிலிப்புவை மறந்து, தூய ஆவியின் அருளை மறந்து செல்லவில்லை. மாறாக தாராளமாக மக்கள், திரளான மக்களாக ஒன்று கூடி ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்து சீடராக மாறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே இங்கு வந்திருக்கின்ற நாம் எந்த வகையான உள்ள மனப்பான்மையில் வருகின்றோம்? இறைவனுடன் வருவோம், தேவையை பெறுவோம். அப்பொழுது மீண்டும் எப்பொழுது தேவை என இருக்கின்றதோ அப்பொழுது அன்னையை பார்க்க வருவேன் என்ற நிலையிலா? மாறாக அன்னைக்கு நிறைவாக என்னை அர்ப்பணித்து அவர் மூலமாக அவரது மகன் இயேசுவோடு நிலைத்த ஒரு சீடனாக மாற நான் விரும்புகின்றேன் என்ற ஒரு எண்ணத்தில் வருகின்றேமோ? இரண்டாவதாக பார்க்கும் பொழுது வாழ்வியலில் பக்தனுக்கு ஆன்மீக ஒரு உணர்ச்சி ரீதியான அனுபவமாக மாறுகின்றது. வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வருகின்ற நாம் அனைவரும் நமது முடியை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். பல வகையான நேர்த்திக் கடன்களை செய்வோம். உணர்ச்சி பூரியமான காரணம் வந்தால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி. எனவே பக்தன் என்பவன் உணர்ச்சியின் ரீதியான காரியங்களை செய்து சென்று விடுகின்றான். அவனுடைய ஆன்மீகமானது உணர்ச்சியின் அடிப்படையில் அமைந்திருக்கின்ற ஆன்மீகமாக இருக்கின்றது. மாறாக சீடன் ஆன்மீகம் என்பது தன்னுடைய வாழ்க்கையின் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவனாக நிறைவாக தன்னுடைய வாழ்க்கையையே ஆன்மீகமாக மாற்றுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றான். இறைவனை விருப்பத்தை அறிந்து நிறைவேற்ற இருப்பவனே உண்மையான சீடன். அன்னை மரியாளின் வாழ்க்கையில் இதோ ஆகட்டும் என்ற வார்த்தையின் மூலமாக அன்னை மரியாள் தன்னையே நிறைவாக முழுமையாக அர்ப்பணிப்பதின் மூலமாக தன்னுடைய வாழ்வியலில் அவர் ஒரு சீடராக மாறுகின்றார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்ற அருமையான கூற்று என்னவென்றால்,
நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். ஆம், உண்மையான சீடன் நற்செய்தியில் கேட்டது போன்று கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக அவருடைய கட்டளைகளை சரிவர கடைபிடிப்பான். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தையால் அல்ல, கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவில் உண்மையாக்கப்பட இன்று ஆவியானவர் நமக்கு துணையாக வருகின்றார். வார்த்தையை வாழ்வாக்கி அனைத்திலும் நம் வாழ்வில் கிறிஸ்துவோடு வாழ நாம் முயற்சிக்க ஒரு முழு சீடராக மாற வாழ்வியலில் இன்று அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, நமது மறைப்பணியில் ஒரு பக்தன் திரு அவையிடமிருந்து, மற்றவரிடமிருந்து, அன்னை மரியாளிடமிருந்து எது கிடைக்கும் என்பதற்காக இறைவனை நாடி வருகின்றான். சீடரோ திரு அவையின் மறைப்பணிக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து அதை செய்வதற்கு தான் என்ன செய்ய வேண்டும், திரு அவைக்கு எதை தர வேண்டும், எவ்வாறு நான் பங்கேற்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகின்ற நிலைமை. இயேசு நமக்கு வாக்களித்த துணையாளர் தூய ஆவியார். அவரை நாம் அறிந்திருக்கின்றோம் என்று இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். உலகம் அவரை அறிந்திருக்கவில்லை, நீங்கள் அவரை அறிந்திருக்கின்றீர்கள். அதனால் நாம் அவரை அறிந்திருக்கின்றோம் என்பதை வாழ்க்கையில் மெய்ப்பிக்க அந்த தூய ஆவியாருடன் இணைந்த அருட்சாதனங்கள், முக்கியமாக திருமுழுக்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக உறுதி பூசுதலின் மூலமாக நாம் ஆவியினுடன் உடன்பெற்று அவருள் நிலைத்திருந்து அவர் துணையோடு நற்செய்தியின் மக்களாக வாழ நம்மையே நிறைவாக அர்ப்பணிக்க வேண்டும். பக்தனுக்கு ஆன்மீக வாழ்க்கை என்பது பிரைவேட் மேட்டர், தனிப்பட்ட விருப்பம். அவனது ஆன்மீகம் இறைவனோடு கொண்டிருக்கின்ற வாழ்வோடு முடிந்து விடுகின்றது. இன்றும் நம்மில் பலர் அவ்வாறு தான் இருக்கின்றோம். வருகின்றோம், அன்னையின் மூலமாக அனைத்து விண்ணப்பங்களையும் தருகின்றோம், பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம், அத்தோடு மறந்து விடுகின்றோம். நம்முடைய ஈடுபாடு கிறிஸ்துவின் சீடர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அனைவரும் எத்தகைய உறவில் நற்செய்தியின் அன்பு பணியில் ஈடுபடுகின்றோம் என்பதை சிந்திக்க ஆவியானவர் நம்முள் இன்று இறங்கி வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே அன்னை மரியாள் இவைகளுக்கெல்லாம் பெரும் உதவியாக இருக்கின்றார். ஆகட்டும் என்ற வார்த்தையின் மூலமாக மட்டுமல்ல, அந்த ஆகட்டும் என்ற வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் மெய்ப்பிக்க தன்னையே நெருமையாக முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். எனவே இத்திருப்பலியில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் 3. தேவையில் மட்டும் இறைவனை தேடாமல், இறைவனை முழுமையான ஒரே தேவையாக கருதி அவரை நாட வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை அன்னை வேளாங்கண்ணிக்கு வருவது என்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு என்று எண்ணாமல், அன்னையோடு எங்கிருந்தாலும் அன்னை வேளாங்கண்ணிக்கு வேளாங்கண்ணி நகருக்கு வராமல் அவரோடு ஒன்றிருந்து நம்மையே இறைவனை தேடுகின்ற ஒரு நிலையில் அர்ப்பணிப்பது. 2வதாக, வெறும் உணர்ச்சியிலும் வார்த்தைகளிலும் மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்வையே உண்மையாக்கப்படும் நம்பிக்கையை முழுமையாக எல்லா சமயத்திலும் எதிர்நோக்கின் மக்களாக சான்று பகருகின்ற அன்பின் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து காட்ட. 3வதாக, திரு அவையிடமிருந்து பெறுவதை பற்றி அதிகம் யோசிக்காமல், அன்னை வேளாங்கண்ணியிடமிருந்து எத்தகைய நன்மைகளை பெற முடியும் என்பதற்கு நாம் இங்கு வருவதோடு நின்றுவிடாமல், நமது வாழ்க்கையே அன்னை மரியாள் காட்டுகின்ற, அன்னை மரியாள் எவ்வாறு யோவான் திருத்தூதரை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டாரோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு உதவியாகவும் வழிகாட்டியாகவும் அன்பின் நற்செய்தியை பெற
நாம் முயற்சிக்க வேண்டும். இன்றைய திருப்பலியிலே இந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். தூய ஆவியானவர் நம்மை நோக்கி வருகின்றார். நமது எண்ணத்தையும் உள்ளத்தையும் திறப்போம். வார்த்தை அளவிலே நம்பிக்கையின் மக்களாக இல்லாமல், நம்பிக்கை நமது வாழ்க்கையின் மையமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றது ஆவியின் துணை கொண்டு என்பதை உணர்ந்து, இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டது போன்று சமாரிய மக்கள் எவ்வாறு இறை வார்த்தையை ஏற்று பேதுரு யோவானின் மூலமாக ஆவியானவரை பெற்று உண்மைக்கு சான்று பகருகின்ற கிறிஸ்தவர்களாக மாறினார்களோ, சீடர்களாக மாறினார்களோ, நாமும் பக்தர்களாக அல்ல சீடர்களாக மாற வரம் தேடி அன்னையை நாடுவோம். இப்பலியை மகிழ்வோடு பங்கு பெற்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆமென்.